Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.3ல 5th கொஷின்லேருந்து 7th கொஷின் 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 கொஷின்ஸ் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில், போய் செக் பண்ணி பாருங்கள். 5th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். இன் எ சைக்கிள் ஃபேக்டரி 1560 bicycles were manufactured every day. Find the number of bicycles manufactured in 25 days. இந்த கொஷினுக்கான அர்த்தம் என்னன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு சைக்கிள் ஃபேக்ட்ரியில் 1560 பைசைக்கிள் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க எவ்ரிடேனா ஒரு நாளைக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ 25 டேஸ்க்கு வந்து எவ்வளோ பைசைக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோனா அப்போ இன்ட்டு 25 போட்டுற வேண்டியதான். அப்போ இங்கே எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னு பாருங்கள். சொல்யூஷன்: பைசைக்கிள் மேனுஃபேக்சர் இன் 1 டே. 1 டேக்கு எவ்வளோ? எவ்ரி டேன்னா 1 டேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளும் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் இவ்வளோ தயாரிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 1 டேன்றது 1560 பைசைக்கிள்ஸ். கொஷின் என்ன? பைசைக்கிள் மேனுஃபேக்சர் இன் 25 டேஸ். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 1560 மல்டிப்ளை 25. ஸோ பண்ணின ஆன்சர் வந்து 39,000. அப்போ லாஸ்ட்டில் தேர்ஃபோர் நீங்கள் எடுத்து இது எழுதணும் ஒரு ஸ்டெப்பு. அப்போ தான் யூ கெட் ஃபுல் மார்க். பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் 25 டேஸ் இஸ் ஈக்குவல் டு 39,000. இந்த கமாஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். நம்பர்ஸ் எழுதும் பொழுது நம்ம கரெக்டாக இந்தியன் சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் 6th கொஷின். இது வந்து ருபீஸ் சிம்பிள். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஆர்எஸ் அப்படின்னு போடுவோம் நம்ம ருபீஸ்க்கு. இப்போ வந்து நம்ம இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ருபீஸ் 62,500 was equally distributed as a new year bonus for 25 employees of a company. How much did each receive? என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இங்கே டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு வந்திருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டட்னா பகிர்ந்தளிக்கிறது. அதாவது இது வந்து டோட்டல் அமௌண்ட்டு. எதுக்கான டோட்டல் அமௌண்ட்டு? இந்த 25 பேருக்கான 25 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 25 எம்ப்ளாய்க்கு கொடுக்கப்பட்ட மொத்த போனஸ் தொகை தான் இது. அப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு, அப்போ ஈச்னா ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா? ஒரு எம்ப்ளாயி எவ்வளோ போனஸ் வாங்கியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம கொஷின். ஓகேங்களா? அப்போ இந்த 62,500 ருபீஸை 25ஆல் டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு எம்ப்ளாயி வாங்கின அமௌண்ட் வந்து தெரிஞ்சிடும். சொல்யூஷன் எப்படி எழுதணும்? ஸ்டேட்மெண்ட்: டோட்டல் போனஸ் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 62,500. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 25. போனஸ் ஃபார் ஈச் எம்ப்ளாயி எவ்வளோ? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணி வீடியோ எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்ததுனால ஆல்ரெடி இது சால்வ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நான் ரஃப் ஒர்க்கில் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் நம்ம எப்படி வந்து இதை டிவைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இதுக்கு முன்னாடி நார்மலாக வந்து எப்படி தான் நார்மல் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, டிவிஷன் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ பெரிய கிளாஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயே இந்த நம்பரை போட்டு இதிலே நமக்கு கேன்சல் பண்ணி இதை டிவைட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர தெரியணும். ஸோ அதை வந்து இப்போ நான் உங்களுக்கு ரஃப் நோட்டில் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், 62,500 டிவைடட் பை 25ஆல் பண்ணணும். இப்போ இதை வந்து உங்களால் டேரெக்டாகவே வந்து 25 இன்ட்டு 25 மல்டிபிள் பண்ணால் இங்கே 625 வரும். உங்களுக்கு அப்படி தெரியலன்னா நீங்கள் 5 டேபிளால் அடிக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 5 டேபிளால் அடிக்கலாம். ஓகேங்களா? 25 5ஆல் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 5 5s are 25. இப்போ இந்த மேலே இருக்கிற நம்பர் பாருங்கள், 6 வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது 1 டைம் வரும். 1 5s are 5. அப்போ இங்கே பேலன்ஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த 1 வந்து இந்த நெக்ஸ்ட் டிஜிட் இருக்கு பாருங்கள், அதுக்கு முன்னாடி போட்டுக்கணும். இங்கே 2 இருக்கு, அப்போ அந்த 2க்கு முன்னாடி 1 போட்டுக்கிறதா அர்த்தம். அதாவது 2 becomes 12 ஆகிடும். இந்த பேலன்ஸ் 1 வந்து என்ன பண்ணும், இந்த நெக்ஸ்ட் நம்பருக்கு முன்னாடி இந்த 1 போட்டுக்கணும். 12ன்னு இருக்கும். அப்போ 12ல் வந்து 5 எத்தனை டைம்ஸ் இருக்குது? கீழே 5 எந்த நம்பரால் கேன்சல் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் நம்ம கேன்சல் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இங்கே 5ஆல் டிவைட் பண்ணிட்டு இங்கே மேலே போய் வேறு நம்பரால் 3ஆலே 4ஆல் டிவைட் பண்ணக்கூடாது. அது வந்து கரெக்டான ஆன்சர் வராது. ஸோ இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இது தெரியும் உங்களுக்கு. மேலே இருக்கிறது நியூமரேட்டர், கீழே இருக்கிறது டினாமினேட்டர். இந்த 2 நம்பரையும் பொதுவான ஒரு காமன் நம்பரால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணணும். அந்த காமன் நம்பர் தான் 5ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது 2 5ஆல் அடிபடும். அதனால்
இப்போ இங்கே வாங்க 6ல் வந்து 5 ஒன் டைம் இருக்குது, 1 போட்டுவிட்டா மேலே பேலன்ஸ் 1 இருக்குது, அந்த 1 வந்து இந்த 2க்கு முன்னாடி போடுங்க, 12ன்னு வரும். ஸோ 12ல் வந்து 5 எத்தனை டைம்னா 2 டைம்ஸ் இருக்கும், ஏன்னா 2 5s are 10. அப்போ 12ல் 10 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்குல்லையா, அந்த 2 வந்து இந்த 5க்கு முன்னாடி இங்கே போட்டுக்கணும். இது இமேஜின் தான் பண்ணீங்க, மறுபடியும் எழுதலாம் கூடாது, ஒரு மாதிரி அது நீட்னஸாக இருக்காது. அப்போ அந்த 5க்கு முன்னாடி 2 போட்டுனா 25 வரும். 25ல் 5 எத்தனை டைம் இருக்குது, 5 5s are 25. அப்போ இந்த 0 இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்க வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், ஈக்குவல் டு போட்டு இந்த மேலே இருக்கிற நம்பரையும் இந்த 5 மறுபடியும் எழுதணும். 12,500 டிவைடட் பை 5. இப்போ எகைன் என்ன பண்ணலாம், இதை 5ஆலே நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 5ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும், ஆன்சர் 1 தான். இப்போ இங்கே 1ல் வந்து 5 பண்ண முடியாது, அப்போ 2 டிஜிட் எடுத்துக்கலாம். 12ல் வந்து 5 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம்ஸ் இருக்குது, 2 5s are 10. பேலன்ஸ் 2 இருக்குது. அப்போ இந்த 5க்கு முன்னாடி 2 போட்டு 25. 25ல் நமக்கு என்ன இருக்குது, 5 எத்தனை டைம் இருக்குது, 5 டைம்ஸ் இருக்குது, அப்போ 5 5s are 25. இது கேன்சல் போட்டோம், இந்த 2 0 போட்டுக்க வேண்டியதான். இப்போ இங்கே கீழே இங்கே என்ன வரும், 2500 டிவைடட் பை 1ன்னு வரும். டினாமினேட்டரில் 1 வந்தாலும் அது என்னது, நமக்கு 2500 தான் ஆன்சர். இது எல்லாமே நமக்கு, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஓகேவா? எந்த ஒரு நம்பராக இருந்தாலுமே இப்படி எழுதினாலும் அல்லது 4/1ன்னு எழுதினாலும் ஒன்று தான். எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அந்த நம்பருக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஆனால் அது ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ 2500 டிவைட் பை 1 இஸ் ஈக்குவல் டு அது 2500 தான். அப்போ இங்கே என்ன வரும், போனஸ் ஃபார் ஈச் எம்ப்ளாயி ₹2500. 7th question, simplify the following numerical expression. இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். இது வந்து நம்ம பிட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இன்சைட் த ப்ராக்கெட் 10 + 17 டிவைடட் பை 3. ஆஸ் பர் பிட்மாஸ் என்ன வரும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட். அப்போ ப்ராக்கெட்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம், என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் இருக்கலாம். இங்கே வகுத்தல் கூட இருக்கலாம், கழித்தல் கூட இருக்கலாம், பெருக்கல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த குறியை நம்ம பார்க்கக்கூடாது, இங்கே நமக்கு டோட்டலாக ப்ராக்கெட். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ 10 + 17 என்ன வரும், 27. அதான் இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா, 27 டிவைடட் பை 3. 27 3ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஆன்சர் 9. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து 9. அடுத்து இதில் இன்னும் மீதி 2 சம் இருக்குது, அதையும் நம்ம சால்வ் பண்ணலாம். கவனிங்க, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 12 மைனஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே 3 மைனஸ், அடுத்து இது வந்து கேர்லி ப்ராக்கெட்டு, ஓப்பன் கேர்லி ப்ராக்கெட் 6 மைனஸ், இது வந்து ரவுண்ட் ப்ராக்கெட் அல்லது பேரன்தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 - 1 க்ளோஸ்டு ரவுண்ட் ப்ராக்கெட்டு, க்ளோஸ்டு கேர்லி ப்ராக்கெட்டு அண்ட் க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். இப்போ இங்கே 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் வந்திருக்கு. இதை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ எத்தனை டைப் ஆஃப் ப்ராக்கெட் வந்தாலும் நமக்கு என்ன கோல்டன் ரூல் அப்படின்னா, இன்னர் மோஸ்ட் இருக்கிற ப்ராக்கெட். இப்போ இந்த 3 ப்ராக்கெட்லேயும் எது ரொம்ப நடுவில் இருக்குது, அந்த நடுவில் இருக்கிற ப்ராக்கெட் எது, இதுதான் அந்த ரவுண்ட் ப்ராக்கெட் அல்லது பேரன்தீசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த 5 - 1 தான் நம்ம சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் எழுதலாமா, சொல்யூஷன் அகைன் வந்து சம்மை வந்து நம்ம எழுத வேணாம், ஜஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். இந்த 12 அப்படியே தான் வரணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் அப்படியே வரணும், 3 மைனஸ் அப்படியே வரணும், கேர்லி ப்ராக்கெட்டும் அப்படியே வரணும். ஸோ நம்ம எதை மட்டும் சால்வ் பண்ணணும், 5 - 1 சால்வ் பண்ணால் 4. அகைன் இந்த ப்ராக்கெட் வந்து மறுபடியும் இங்கே போடலாமா, வெரி குட், போடக்கூடாது. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ராக்கெட்டை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற ஆப்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா அகைன் இந்த ப்ராக்கெட்டை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ராக்கெட் மட்டும் வரணும், இந்த கேர்லி ப்ராக்கெட் மட்டும் வரணும், அதுக்கடுத்து இந்த க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் வரணும். ஓகே, இப்போ இதில் எது இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் அப்படின்னா வந்து இந்த கேர்லி ப்ராக்கெட் தான். அப்போ மறுபடியும் இதெல்லாம் அப்படியே போட்டுக்க வேண்டியதா, 12 மைனஸ் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் 3 மைனஸ், இப்போ இந்த ப்ராக்கெட் போடக்கூடாது, ஏன்னா இப்போ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 6 - 4 என்ன ஆன்சர் வரும், 2. இப்போ எந்த ப்ராக்கெட் போடணும், வெரி குட், இந்த ப்ராக்கெட் தான் போடணும், க்ளோஸ்டு ஸ்கொயர் ப்ராக்கெட். அகைன் என்ன பண்ணும், இப்போ இந்த ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணும், 3 - 1 ஆன்சர் 1. அப்போ ஃபைனலாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும், 12 - 1 வெரி குட், 11 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம்கான ஆன்சர் 11. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், பட் ஆனால் கான்செப்ட் நமக்கு ஒன்று தான். இங்கே நான் பிட்மாஸ்ன்னு எழுதவே இல்லை, எழுதாமலே நான் வந்து மைண்டில் வச்சுட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஒவ்வொரு சம்க்கும் இங்கே பிட்மாஸ்ன்னு எழுதிக்கலாம், ரஃபாக இல்லை பெண்ணாலே எழுதிக்கலாம். எழுதிட்டு அதை பார்த்து கூட நீங்கள் பண்ணலாம், எழுதக்கூடாதுன்னெலாம் கிடையாது, கண்டிப்பாக எழுதிக்கலாம் நீங்கள். சொல்யூஷன்
பிட் மாஸ் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா எழுதி கூட நீங்கள் பண்ணலாம், அதனால தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் ப்ராக்கெட் தான் வந்திருக்கு. கேர்லி ப்ராக்கெட், கேர்லி ப்ராக்கெட்குள்ளே இந்த பேரன்தீசிஸ் வந்திருக்கு. இந்த ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாமே அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா இதெல்லாம் லாஸ்ட்டாக சால்வ் பண்ணி இதை முடிச்சுட்டு தான் அடுத்து இங்கே வரணும். அதனால் இதெல்லாம் நம்ம இப்போ என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதை அப்படியே இங்கே எழுத வேண்டியதான். 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் இந்த கேர்லி ப்ராக்கெட்டும் அப்படியே வரும். அதை நம்ம அப்படியே இப்போ 3 2s are 6 மைனஸ் அடுத்து இங்கே என்ன வரும், 6 டிவைடட் பை 2, இங்கே வந்து கேர்லி ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், இதை பண்ணணும் அடுத்து. இப்போ இதில் தான் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட் என்னென்னு கொஞ்சம் கவனிங்க. இந்த 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணால் இப்போ இதை போடணும். இதிலே வந்து பாருங்கள், இந்த கேர்லி ப்ராக்கெட்குள்ளே 2 ஆப்ரேஷன் வந்திருக்கு. ஒன்று டிவைட் வந்திருக்கு, இன்னொன்று மைனஸ் வந்திருக்கு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எதை பண்ணுவீங்க, இந்த டிவிஷனை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? அப்போ இந்த 6 அப்படியே இருக்கணும். இப்போ எடுத்த உடனே இந்த ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா இதில் 2 ஆப்ரேஷன் இருக்குது. அப்போ இங்கே ப்ராக்கெட் வரணும் இந்த ஸ்டெப்பில். 6 மைனஸ் 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும், ஆன்சர் 3 வரும். இப்போ க்ளோஸ்டு கேர்லி ப்ராக்கெட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இந்த ப்ராக்கெட் வந்து நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ இந்த முன்னாடி இருக்கிற 3 நம்பர்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். ப்ளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட் போடக்கூடாது, ஏன்னா இப்போ இதான் இந்த 6 - 3 சால்வ் பண்ண போகிறோம். 6 - 3 ஆன்சர் என்ன வரும், 3. ஓகே, இப்போ ப்ராக்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் பாருங்களா. இதில் என்னென்ன ஆப்ரேஷன் வந்திருக்கு. ஆப்ரேஷன் மீன்ஸ் இங்கே சிம்பிள் தான் ஆப்ரேஷன் சொல்கிறேன். ஏன்னா இந்த லெசனுடைய டாப்பிக்கே வந்து என்னென்னா ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன் தான் வரும். ஆர்டர் ஆஃப் ஆப்ரேஷன்னா எந்தெந்த ஆப்ரேஷனை எந்தெந்த ஆர்டர்ஸில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதோடைய ஹெட்டிங்கே. ஆப்ரேஷன்றது இங்கே ப்ளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ப்ராக்கெட்ஸ் இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுது. இப்போ இதில் வந்து நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், இந்த டிவிஷனை தான் பண்ணணும். வெரி குட், எல்லோரும் நிறைய பேர் கரெக்டாகவே சொல்லியிருக்கீங்க. 100 + 8 டிவைடட் பை 2 என்ன வரும், 4. வெரி குட், 4 2s are தானே 8. அப்போ 8 2ஆல் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் 4 + 3. இப்போ நமக்கு எல்லாமே இங்கே 3ஆக வந்துருச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும், 100 + 4 104. 100 + 3 107. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ இந்த எக்ஸசைஸில் நம்ம 7 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு 4 கொஷின், இந்த வீடியோவில் ஒரு 3 கொஷின். நெக்ஸ்ட் இதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் மட்டும் இருக்குது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது இந்த லெசன்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து ரைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கற்பகம் லேர்னிங் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.